உட்கார்ந்தவங்கள கேப் விட்டுருங்க. மிரட்டுறாங்களாம். என்னன்னு மிரட்டுறாங்கன்னா, உங்க பசங்க வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கேட்டு போராட்டம் பண்றாங்க, அதை பண்ண வேணாம்னு சொல்லி அவங்க வேலைக்கு வாங்கன்னு சொல்லி வீட்டுல இருக்கிற அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்களாம். இந்த மிரட்டலாம் நீங்க பயப்படுவீங்களா? பாதி பேர் வாயை சொல்ல அப்பா வந்து அவங்களுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி கேக்குறாராம். அவங்க கம்பெனில இருந்து போன் பண்ணி இந்த மாதிரி சம்பளத்துக்காக வீட்டுக்கு போன் பண்ணி சேலரி இன்கிரிமெண்ட் கேட்டு அவங்க ஸ்ட்ரைக் பண்றாங்க, பண்ண வேணாம்னு சொல்லி உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் போன் பண்றாங்க. உங்க வீட்டுல யாருன்னா நீங்க தெரிவிக்காம இருந்தீங்கன்னா தயவு செய்து அதை சொல்லிடுங்க, நாங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கோம்ன்றத சொல்றதுங்க. நீங்க வீட்டுக்கு சொல்லாம வந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியா இருக்கும். ஸ்ட்ரைக் அவங்க சில பேர் ஸ்ட்ரைக்னா என்னன்னு தெரியாது. ஸ்ட்ரைக்னா ஒரு மறியல் அரெஸ்ட் பண்றாங்களா அப்படின்னு பயப்பட போறாங்க. ஏன்னா இவங்களும் அப்படிதான் பில்டப் பண்ணுவாங்க. சாதாரண பொண்ணை பார்த்து என்னன்னு கேட்டதுக்கு பாலிய பலாத்காரன்னு கேஸ் கொடுத்தவங்க இவங்க. அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் என்னென்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். அதனால அப்படிதான் சொல்லி பயமுறுத்துவாங்க. அதுக்கு முன்னாடியே எச்சரிக்கையா நீ உங்க அம்மா அப்பாட்ட சொல்லிடுங்க. அந்த மாதிரி போன் பண்ணி போய் சொன்னாங்க நம்பாதீங்கம்மா, எங்க கம்பெனில இவ்வளவு பிரச்சனை இருக்கு, சாப்பாடுல புழு இருக்கு, உன் பையன் நானே சாப்பாடு புழுவோட தான் சாப்பிட்டுக்கிறேன் இவ்வளவு நாளா அப்படின்னு நீங்க உங்க வீட்டுக்கு முதல்ல சொல்லுங்க. ரெஸ்ட் ரூம் இந்த கதியா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ஒரு திடீர்னு எனக்கு உடம்பு சரினா பாக்கிறதுக்கு மெடிக்கல் கூட சரியா இல்லம்மா உள்ள, இதுக்காக தான் நாங்க போராடுறோம் தெரிய வைங்க முதல்ல உங்க வீட்டுல. உங்க அம்மா அப்பா பயப்படுற அளவுக்கு இருக்காதீங்க. அவங்க உங்க வீட்டுல சொல்லாதனாலதான் அவங்க அப்பா பயந்து போன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நீங்க யாரும் இருந்துடாதீங்க, உங்க வீட்டுல முதல்ல தெரிவிங்க, இந்த ப்ராப்ளத்துக்காக நாங்க பண்றோம், அதனால எங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்றத தெரிய வச்சு உங்க வீட்டுல முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. அடுத்த வாட்டி அவங்க போன் பண்ணனா உங்க அம்மா அப்பாவே சொல்லணும், என் பையன் அவனோட உரிமைக்காக ஸ்ட்ரைக் பண்றான், அதை கேட்கறது நீ யாருன்னு உங்க பேரண்ட்ஸ் கேட்கணும். அந்த மாதிரி நீங்க கம்யூனிகேஷன் கொடுங்க, கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப வந்திருக்கு கம்யூனிகேஷன். அதே மாதிரி நோட்டுன்னு ஒண்ணு போட்டு சைன் வாங்க சொல்றேன். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு செய்யறத பத்தி அதுக்காக தான். எத்தனை பேர் வந்திருக்காங்க அத்தனை பேர் சாப்பாடு செய்யணும். நான் முன்னே ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், உங்க நிர்வாகி தான் ஒருத்தர் சொன்னாரு, இந்த மாதிரி அட்டெண்டன்ஸ் போட்டு நீங்க சாப்பாடு செஞ்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா செய்ய மாட்டீங்க, நம்மளுக்கு வேஸ்டேஜ் ஆகுது, செலவு கம்மியாகும்னு. அதை சொன்னதால தான் நோட்டு போட்டு சைன் கேட்குறோம். ஆனா வந்து சைன் கம்மியாக தான் போட்டிருக்கீங்க. 500 பேருக்கு சாப்பாடு செய்யணும்னு சொல்லிட்டு நாங்கள் செஞ்சு இங்கே 300 பேர் வந்திருந்தீங்கன்னா 200 பேர் வேஸ்ட் ஆகும். அந்த 200 பேர் அரிசியை வந்து மறுநாள் செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு வேஸ்டேஜ் நடக்கூடாது. காலைல 11 மணிக்குள்ள எங்களுக்கு அந்த ரிசல்ட் தெரிஞ்சா எங்களுக்கு சமையல் செய்து ஈஸியா இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இங்க நோட்ல 11 மணி வரைக்கும் 140 பேரோ 160 பேர் தான் சைன் பண்ணிருக்கோம். ஆனா 300 பேருக்கு மேல வந்திருந்தோம் 11 மணிக்கு. இப்போதைக்கு 400 சில்லறை வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்க சைன் பண்ணலன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்மளுக்கு காசு செலவாகுது. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. இது சரி நம்ம இது ஐடியா தான் வந்து சொல்லிட்டோம் அப்படின்ட்டு இல்லாமல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, சைன் பண்ணுங்க. எதுக்கு கேட்குறாங்கன்னு சில பேர் புரியாமல் இருக்கலாம், அதுக்கு தான் இப்போ தெரிய வைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஸ்ட்ரைக் நோட்டு இந்த ஜேசில் பேச்சுவார்த்தையிலும் அவன் சொல்லுவாங்க, என் கம்பெனி வாசலில் முதல் நாள் மட்டும்தான் 400 பேர் இருந்தான், 2ஆம் தேதி 300 பேர் இருந்தான், அப்புறம் 10 பேர் இருக்கிறான், 20 பேர் இருக்கிறான்னு. ஏன்னா ஜேசி நேரில் வந்து பார்க்க போகிறது இல்லை. இவன் சொல்லுவான். அப்போ நம்ம இந்த நோட்டை தூக்கி போகிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும். இதில் டெய்லி நாங்கள் டேட்டு போட்டு சைன் வாங்குறோம், பாருங்க எத்தனை பேர் வந்திருக்கான்றதை பாருங்க. இவர் சொல்ற மாதிரி 30 பேர் 40 பேர்ன்ற யூனியன் இல்லை, 500 பேர் சேர்ந்து தான் யூனியன் நாங்கள் காமிக்கணும். அப்படி உங்களுக்கு தோழர் யாருன்னா வந்து வரலன்னா அதை தெரிவிங்க, நிர்வாகிக்கு தெரிவிங்க. இந்த மாதிரி அவருக்கு வந்து உடம்பு சரியில்லை அதனால வர முடியல. அவர் உங்ககிட்ட மட்டும் கம்யூனிகேஷன் கொடுத்தான்றனால நீங்கள் அப்படியே சரி கேர்லெஸ் ஆந்துடாதீங்க. முன்னே நிற்கிற தொண்டர் படிக்கோ இல்லை நிர்வாகி யாருக்கோ தெரியுங்க, இவர் வரல உடம்பு சரின்றதுனால வரலையா அப்படின்னு நீங்களே கம்யூனிகேஷன் கொடுங்க. 20 பேர் பிரித்து விட்டுருக்கோம். நாளையிலேருந்து அவங்க தான் அட்டண்டன்ஸ் எடுக்க வேண்டியதுன்னு இருக்க நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக அட்டண்டன்ஸ் கொடுக்கணும், அது கொடுக்க மாட்டீங்க. சரி அந்த 20 பேர் பிரித்து விட்டவங்களையாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த அந்த பேரை மட்டுமாவது நீங்கள் அட்டண்டன்ஸ் வாங்குங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மீட்டிங் போடும்போது மட்டும்தான் அமைதியாக இருக்காங்க, நீங்கள் மீட்டிங் போடும் மட்டும் தான் கும்பல் சேர்றாங்க, நாங்கள் எதனா சொன்னால் கேட்கவே மாட்டுறாங்க. தொண்டர்பாடிலேருந்து கிட்டத்தட்ட 7 ஃபோன் வந்துச்சு. நான் அங்கே போகிறதுக்குள்ளே வல்லக்கோட்டை போகிறதுக்குள்ளே கண்ணன் தோழர் சொன்னார் எல்லாரையும் ஒன்றா நிற்க சொல்லி ரோட்டில் நிற்காதீங்க அவர் சொல்லிட்டு அங்கே போயிட்டாரு. ஆனால் வந்து யாருமே கேட்க மாட்டுறாங்க. எல்லாம் வந்து தொண்டர்படை வந்து கேட்டால் யாரும் போக மாட்டுறாங்க. உடுமை சந்தை போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே தான் நிற்கிறாங்க அப்படின்றாங்க.
ஏன் இப்போ கூட அங்கேருந்து கத்தனை இந்த இடத்துல யாருமே நிற்காதீங்க, இதுக்கு பேக் சைடில் எல்லாருமே இவ்வளோ நேரம் கத்தி இவ்வளோ நேரம் சொல்லி எல்லாருமே இங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ பேசி நிற்கும் போது இங்கே தான் நிற்கிறாங்க. சரி சொல்லும் போதாவது அப்படிக்கா போய் நிற்போம். ஏன்னா பத்திரிக்கை இப்போ தான் உங்களுக்கே சொன்னார் இந்த இடத்த எனக்கு காலியாக விடுங்க, இல்லைன்னா என்னால் கவர் பண்ண முடியாது. அவங்க மறைக்கிறான்.